கௌதமனுக்கும் அதை எழுத்தா எனக்கு சொன்ன தங்கர்பச்சனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு அழைப்பு விடுத்து ஒரு நிகழ்ச்சி சொல்லும்போது அவருக்குள்ள இருக்கிற கொதிப்பு, அந்த வியாபாரம், ஒரு தயாரிப்பாளரை என்னென்ன படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தம்பி கௌதமனுக்கு. நீங்க வெற்றி பெறணும். உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய உண்மையான ஈடுபாடும் இந்த படத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு செல்லணும். அதுக்கு ஊடகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, தயாரிப்பாளர்களாகிய நண்பர்களே, இயக்குனர் கௌதமன் அவர்களே, அவரை சார்ந்த தொழில்நுட்ப கலைநுட்ப கலைஞர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 465 கிலோமீட்டர் சாலை வழியே பயணப்பட்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன். அது ஒரு சாதனை அல்ல, கடமை அல்லது பொறுப்பு என்று நினைக்கிறேன். பொறுப்பு ஏன் என்றால், கௌதமன் எங்கள் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஒரு இயக்குனர் மற்றும் சமரசமில்லாத ஒரு போராளி. கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிறவர்கள் சிலர். அதிலும் அந்த இன உணர்வையும் மொழி உணர்வையும் வணிகத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பலர். அந்த வணிக நோக்கம் இரண்டாம் பட்சமாகவும் லட்சிய நோக்கம் முதல் பட்சமாகவும் திகழ வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதற்காகவே தன்னை கரைத்துக் கொண்டிருக்கிற இயக்குனர் கௌதமன் எனக்கு பிடிக்கும். என் சகோதரன், என் இளைய தம்பி என்று நான் கௌதமனை கொண்டாடுவேன். அதனால் கௌதமன் வெற்றி பெற வேண்டும். அவர் படைப்புக்கு அவர் இட்டிருக்கிற உழைப்பு கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த விழாவில் வந்து பேசுவதனாலோ அவர் பெருமைகளை இங்கு உச்சி உகந்து பாராட்டுவதனாலோ இந்த படத்திற்கு பெரு வெற்றி கிடைத்துவிடும் என்று நான் நினைக்கவில்லை. இந்த படத்தின் வெற்றியில் எனக்கும் பங்கிருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகவே நான் வந்தேன். மற்றபடி ஒரு படத்தின் வெற்றி என்பது இந்த மாதிரி விழாக்களால் தீர்மானிக்கப்படுவதல்ல. இந்த மாதிரி ஒரு பத்திரிகை சந்திப்புகளால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதல்ல. இன்றைக்கு திரைப்பட உலகத்தினுடைய நோக்கும் போக்கும் ரொம்ப துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு முன்னாலே பேசிய தயாரிப்பாளர் நண்பர் ஒரு அழகான கருத்தை சொன்னார். 200 படங்கள் வெளிவருகிற பொழுது 10 படங்கள் தான் வன்முறையற்று இருக்கின்றன என்ற கருத்தை சொன்னார். இன்னொரு கருத்தையும் அதன் உட்பொதி பொருளாக நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதை நான் சொல்கிறேன். 200 படங்கள் வந்தால் 10 படங்கள் மட்டும்தான் வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படங்களாக இருக்கின்றன என்பதையும் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், படையாண்ட மாவீரனுடைய கதையையும் திரைக்கதையையும் வாழ்வியலையும் அதன் வெளியீட்டையும் நீங்கள் தொடர்புபடுத்தி அதை உணர முடியும் என்று நான் நினைக்கிறேன். படையாண்ட மாவீரனுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கிறது. அந்த பலத்தை சொல்வதற்கு முன்னால் நிகழ்கால படங்கள் பலவற்றின் பலவீனத்தை நான் சொல்ல வேண்டியவராக இருக்கிறேன். அந்த பலவீனங்கள் ஒன்றிரண்டு அல்ல. நம்மிடையே மிகப்பெரிய நடிகர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள் இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள், மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள்.
ஆசியாவின் சிறந்த திரையரங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இவ்வளவு இருந்தும் படங்கள் 200 படங்களில் ஏன் 10 படங்கள் மட்டுமே ஓடுகின்றன? 190 படங்கள் ஏன் பின்வாங்குகின்றன என்பதை சற்றே யோசித்து பார்த்தால், இவர்கள் வாழ்க்கையை பார்த்து சினிமா எடுக்காமல் படங்களை பார்த்து பல பேர் சினிமா எடுக்கிறார்கள். படம் என்பது பிம்பம், வாழ்க்கை என்பது நிஜம். ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலிருந்து நீ உன்னை கடந்து போன வாழ்க்கை, நீ தொட்ட வாழ்க்கை, நீ துன்புற்ற வாழ்க்கை, உன்னை துன்பப்படுத்திய வாழ்க்கை, அல்லது சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை, இவற்றை நீ படமாக எடுத்தால் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு தன்மை இருக்கும் ரசிகனுக்கும் திரைக்கும் இடையில். அந்த தொடர்பு தன்மை அருந்து போனதனால், அந்நியப்பட்டு போனதனால், வாழ்க்கையோடு சம்பந்தமில்லாமல் போனதனால் பல படங்கள் அந்நியப்பட்டு போய்விட்டன என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான செய்தி, தங்கர்பச்சான் போன்ற தீவிரமான திரைக்காதலர்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டில் தமிழர்கள் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 6 கோடி பேர் இருந்த பொழுது ஒரு 75 விழுக்காட்டு மக்கள் திரைப்படம் பார்த்தார்கள். 7 கோடி பேர் வருகிற பொழுது அது 60% குறைந்து விட்டது. 8 கோடி பேர் இருக்கிற பொழுது சினிமா பார்ப்பவர்களின் எண்ணிக்கை ஒரு 40 லட்சமாக குறைந்து விட்டது. இது என்ன காரணம் என்று கேட்டால், திரைப்படத்தை பார்ப்பதற்கான காதல் இருந்தது போய்விட்டதா என்று நமக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டிருக்கிறது. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், தம்பி, மீன் தண்ணீருக்குள் சுவாசிக்கிறதே உனக்கு ஆச்சரியமாயில்லை? எனக்கு அது கூட ஆச்சரியம் இல்லை. தண்ணீரில் சுவாசிக்கிற மீன் தண்ணீரிலேயே குழம்பாகி உயிர் விடுகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்பார். தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா தொழில்நுட்பத்தாலே தன்னை தாழ்வு செய்து கொள்வதும் அல்லது மெல்ல மெல்ல ஓர் ஓரமாக அழுகி கொண்டிருப்பதும் வருந்தத்தக்க செய்திகளாக நான் நினைக்கிறேன். எல்லோரும் இருந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள் என்று நறும் திறமைகள் பெற்ற பல பேர் திரையுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எது இல்லை என்று கேட்டால், கதாசிரியன் என்ற ஜாதியை கொன்றது யார்? திரைக்கதை என்று ஒரு ஜாதி இருந்ததே, அவர்களை வழித்து எடுத்தது யார்? வசனகர்த்தா என்று ஓர் இனம் இருந்ததே, அவனை மடித்து வெளியேற்றியது யார்? ஒரு திரைக்கதைக்கு மூலக்கதையாசிரியன், திரைக்கதையாசிரியன், வசனகர்த்தா, துணை இயக்குனர், இயக்குனர் என்று பலதரப்பட்ட 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்படுவது ஒரு சினிமா. இந்த 10 மூளைகளால் செழுமைப்படுத்தப்பட வேண்டிய சினிமா, செழுமைப்படுத்தப்பட்ட சினிமா, அப்படி இருந்தும் தோல்வி கண்ட சில சினிமா, ஆனால் 10 மூளைகளால் இயக்கப்பட்ட போது பெரும்பாலும் வெற்றி கண்ட சினிமா இன்று தோல்வி அடைவதற்கு காரணம், தமிழர்கள் திரை உலகில் திரை அரங்கத்திற்கு சென்று பார்க்கிற எண்ணிக்கை குறைந்து விட்டது. இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் என்று சொல்லப்படுவது குறைந்திருக்கிறது. ஒரு திரையரங்கில் 760 இருக்கைகள் இருக்கின்றன. முதல் படம் முதல் நாள் ஒரு பெரிய படம் வெளியாகிற பொழுது நான் கேட்கிற கேள்வி, திரையரங்கத்தில் எத்தனை இருக்கை? 760. எத்தனை பேர் இருக்கையில் இருப்பவர்கள் எத்தனை பேர்? 210. பெரிய படத்துக்கு இது முதல் காட்சிக்கு 210. இதற்கு காரணம் தமிழர்கள் எண்ணிக்கை உள்ளே வருவது குறைந்து விட்டதா,
சினிமாவை பற்றிய பிரமை முடிந்து விட்டதா? சினிமா என்ற ஒரு பெரிய மாயாஜாலம், அதை விட்டு தமிழர்கள் வெளியே வந்து விட்டார்களா? ஒரு மணமேடையில் ஒரு மணமகன் மணமகள் இரண்டு பேரையும் வீடியோ எடுத்து, இவன்தான் அஜித், அந்த பெண் தான் திரிஷா, இதைவிட நீங்கள் என்ன சினிமா எடுக்க முடியும்? நாங்களே எடுத்துக் கொள்கிறோம், நாங்களே எடிட் செய்கிறோம், நாங்களே பின்னணி இசை சேர்க்கிறோம், நாங்களே போட்டு பார்த்து கைதட்டிக் கொள்கிறோம். நாங்கள் எடுக்கிற சினிமா ஒரு திருமண வீட்டில் நாங்களே சினிமா தயாரிக்கிறோம், நீங்கள் என்ன சினிமா தயாரிப்பது என்று சினிமாவின் ரகசியம் உடைந்து விட்டதா? சினிமாவின் பூடகம் போய்விட்டதா என்றெல்லாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கதாசிரியன் வேண்டும், கதை இலாட்டா வேண்டும், வசனகர்த்தா வேண்டும், திரைக்கதை ஆசிரியன் வேண்டும். இன்றைக்கு சில இயக்குநர்களை பற்றி கேள்விப்படுகிறேன், தன்னுடைய துணை இயக்குநர்களுக்கு கூட கதை சொல்வதில்லை. கதை இல்லை என்பது வேறு விஷயம். வைத்துக் கொண்டா வஞ்சகம் செய்கிறேன், இருந்தால் சொல்லி இருப்பேனே என்று அவர் கருதக்கூடும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், வைத்திருக்கிறார்கள், சொல்லவில்லை என்றால் என்ன தெரியுமா? என் ரகசியம் இவன் வழியாக வெளியே போய்விட்டான். ஏப்பா, ஒரு ரகசியம் ஒருவன் மூலமா போவதனால ஒரு படம் அழித்து போகும் என்றால் அந்த படத்தை நீ எடுத்தால் என்ன, எடுக்காவிட்டால் என்ன? மகாபாரதத்தை 100 பேர் எடுக்கலாம், 100 பேரும் சரியாக எடுத்தால் 100 பேரும் வெற்றி பெறுவார்கள். ராமாயணத்தை 1000 பேர் எடுக்கலாம், 1000 பேரும் சரியாக எடுத்தால் 1000 பேர் வெற்றி பெறுவார்கள். கதை கடைசி பாமரனுக்கும் தெரிந்த கதைதான். ரொம்ப ஆச்சரியமா இல்ல? ஒன்று சொல்றேன், உங்களுக்கு வியப்பா இருக்கும். இந்தியாவில் 2 இதிகாசங்கள், ஒரு இதிகாசம் மகாபாரதம், இன்னொரு இதிகாசம் ராமாயணம். இந்த 2க்குமான அடிப்படை வேறுபாட்டை பார்த்தீர்களா? ஒருத்திக்கு 5 பேர் என்பது ஒரு இதிகாசம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இன்னொரு இதிகாசம். ராமனுக்கு சீதை, சீதைக்கு ராமன், இது ஒரு இதிகாசம். திரௌபதிக்கு 5 கணவர்கள் என்பது இன்னொரு இதிகாசம். அட பாவிகளை, எதை நம்ப சொல்லுகிறீர்கள்? 2 இதிகாசங்களும் வெற்றி. 2ம் இந்திய பண்பாட்டில் ஆன்மீக பாஷையில் சொல்வதானால் இந்திய பண்பாட்டில் 2 இதிகாசங்களும் 2 கண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களே, அது வேறு, இது வேறு. வேறு வேறான 2 கதைகள், வேறு வேறான 2 உள்ளடக்கங்கள் எப்படி 2ம் வெற்றிகரமான கதைகளாக நாட்டில் நிலவுகின்றன, உலவுகின்றன என்று கேட்பதற்கு பதில் இல்லை. எனக்கான பதில், 2க்குமான காரணத்தையும் 2க்குமான காரியத்தையும் இதிகாச ஆசிரியன் சரியாக புனைந்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படித்தான் ஒரு திரைக்கதை செய்கிறவன் அந்த காரணத்தை நியாயப்படுத்தக்கூடிய காரணத்தை செய்தால் தோல்வி படமும் வெற்றி படம் தான். ஒப்புக்கொள்ளாத காரணங்களும் ஒப்புக்கொள்ளத்தக்கவைதான். ஆதலால் தோழர்களே, இந்த படத்தில் படையாண்ட மாவீரனில் எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால், இது வாழ்க்கை, ரத்தம், கண்ணீர், வியர்வை, ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதை. அதனால் இதில் கற்பனைகளுக்கு இடமில்லை, விதண்டாவாதங்களுக்கு இடமில்லை. இதில் இருக்கும் நிஜம் இந்த படத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் வாழ்த்துவதனாலேயே ஒரு படம் வெற்றி பெறுவென்றால் எல்லா விழாக்களிலும் என்னையே அழைத்திருப்பார்கள். நான் மட்டுமல்ல, ரஜினிகாந்த் வாழ்த்தினால் எல்லா படமும் ஓடும் என்றார், அவர் படம் பார்த்தாலே எல்லா படமும் ஓடிவிடும் என்றார். எல்லா படத்திற்கும் அவரையே அழைத்து நாம் எல்லா படங்களையும் போட்டு காட்டலாம். அப்படி ஒரு 10 பேர் இருந்தால் ரொம்ப வசதி. அப்படியெல்லாம் அல்ல. இந்த படத்தினுடைய வெற்றி என்பது படத்தை பொறுத்தது, பார்க்க வருகிற தமிழர்களை பொறுத்தது என்றுதான் நான் கருதுகிறேன். படத்துக்கும் பார்வையாளனுக்கும் மத்தியில் படைத்தவன் எவனும் நிற்க முடியாது, இடமில்லை. சிவனுக்கும் இந்த திரைக்கும் இந்த பார்வையாளனுக்கு மத்தியில் கடவுளே வந்தாலும் கூட கன்வின்ஸ் பண்ண முடியாது. அதை அவன் தான் பண்ணணும்.
அதை நம்முடைய கௌதமன் செய்திருப்பார் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு நம்பிக்கை கௌதமன், நான் எழுதியிருக்கேன் தமிழ் படங்கள்ல நிறைய ஃபோக்லோர் என்று சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதையாடல்கள். மலையூர் மம்பட்டியான், கரிமேடு கருவாய், இன்னும் சில படங்கள் இப்படி வந்திருக்கு. இந்த 2 படங்களும் அமோக வெற்றி. கரிமேடு கருவாயன் மதுரையில் வாழ்ந்த பாத்திரம், மலையூர் மம்பட்டியான் சேலத்தில் வாழ்ந்த பாத்திரம், சந்தன வீரப்பன் சந்தனக்காட்டில் வாழ்ந்த பாத்திரம். இப்படி வாழ்ந்த பாத்திரங்களின் அசகாய சூரத்தனங்கள் என்றைக்குமே மக்களால் கொண்டாடப்படும். அப்படித்தான் இந்த படையாண்ட மாவீரன் படமும் கொண்டாடப்படும் என்ற நம்பிக்கையால், என் பழைய நம்பிக்கையால் இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டி செல்கிறேன். வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒலிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக் அடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம், சட்டமன்றத்தில் வைக்கிறோம், பொது மேடைகள்ல வைக்கணும். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக் அடிக்கும். அவருடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும். எனவே நண்பர்களே, எனக்கு இன்னொரு நிறைய சொல்லலாம் உங்ககிட்ட. நீண்ட சொற்பொழிவாக இது ஆகிவிடக் கூடாது என்ற கவனத்திலும் நான் இருக்கிறேன். கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது, கௌதமன் எப்போ வந்தா நீ வரலாம்ப்பா, நம்ம வீடு நீ வாப்பா. கௌதமன்ட்டு எனக்கு ஒன்றும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ, இவ்வளவுதான் படம் கொடுக்கணும், நீ கொடுக்கறத வாங்கிக்கிற, நீ கொடு, கொடுக்கும்போது கொடு, கொடுக்கறத கொடு. ஏன்னா அவன் தமிழன், உண்மையான தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன். அப்படிப்பட்ட பங்களிப்பு செய்யக்கூடிய வீரன் நம்முடைய கௌதமன். ஆனா பழகி பார்த்தா குழந்தை மாதிரி இருப்பார், வெளியே பார்த்தா வீரன், களத்தில் வீரன், அணைத்துக் கொண்டால் குழந்தை, அப்படி இருக்கார். அவர் வந்த போது அவர் கதை சொல்ல சொல்ல அவர் கண்கள்ல ஏற்பட்ட நெருப்பு இருக்க, ஏய் அப்பா என்ன எதியா இப்படி தீவிரமா இருக்காரு நம்ம கௌதமன் கவிஞரே அப்படி சொல்லுகிற பொழுது அவருடைய உடல் துடிப்பதும், உதடுகள் துடிப்பதும், கண்கள் சிவப்பதும், உடல் மொழி உக்கரமாவதும், அவருடைய ஜாடைகள் எல்லாம் வேறு உயரத்துக்கு செல்வதும், அடிக்கடி நாற்காலியை விட்டு அரையடி எழுந்து கொள்வதும், நான் விட்டா நாற்காலி மேலே நின்று வரும்போது அப்படி இருந்து சொல்வதும், பாடல் வாங்க வருகிற பொழுது அந்த பாடலை நான் வாசித்து காட்டுகிற அந்த நிமிடத்துக்காக அவர் தவிக்கிற தவிப்பும், முதலாக காதலியிடமிருந்து காதல் கடிதம் வந்தால் காதலன் எப்படி காத்திருப்பானோ அப்படி பாட்டு ரெடியா, நான் படிச்சு காட்டுறேன், காட்டுங்க, படிச்சு காட்டுங்க. இந்த படையாண்ட மாவீரா 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 வாவா வீரா மாவீரா பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே துடிச்சிட்டாரு மனுஷன். நான் அப்படி நினைச்சேன், எனக்கு பல பாடல்கள் கூட ஒரு 7000 பாட்டு கொடுத்துருக்கோம், வந்திருக்காங்க பல பேர். இதுல 90 பேர் உணர்ச்சி இல்லாம வாங்கிட்டு போவாங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், நீங்க ஒண்ணு கொடுத்துட்டீங்க. இது என் கடமை, அது உன் கடமை. பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். படிச்சு கூட பார்க்க மாட்டாங்க. படிச்சு காட்டினா வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. சுவரில் பள்ளி இருந்தால் அதை ரசிப்பார்கள், படித்து காட்டுகிற விஷயத்தை ரசிக்க மாட்டார்கள். அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. நான் அதெல்லாம் எப்படி தெரியுமா நினைச்சுக்குவேன் தெரியுமா?
இவர்கள் ரசிக்கவில்லை என்றாலும் பாடலை இவர்கள் கெடுத்து விட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு கொடுத்திருக்கேன். ஆனால் என்னிடம் வாங்கிய பாட்டை, இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், தீ பிடிக்கிற ட்ரெய்லர், ரொம்ப பிரமாதமா இருக்கு. எழுதியிருக்கேன், நதியில் குளித்தது போதும், இனிமேல் குருதியில் குளித்து வாவா, பொடிநடை போட்டது போதும், இனிமேல் புலிநடை போட்டு வாவா, ஆதித்தமிழின் அடையாளமேவா, ஆதிக்கம் அழிக்கும் படையாளமேவா, ஆதவனை உன் இடுப்பில் கட்டு, 1000 யானையை கால்களில் கட்டு. கைதட்டி எழுந்துட்டாங்க. 1000 என்ன வழி இது? 1000 யானையை கால்களில் கட்டு. இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அழுது. சில பேருக்கு நீங்க நினைப்பீர்கள், நீங்க பாலச்சந்திரன் நல்லா எழுதுவீங்க, பாரதிராஜ் நல்லா எழுதுவீங்க, ரஜினிகாந்துக்கு தான் நல்லா எழுதுவீங்க, நீங்க எழுத மாட்டீங்க. சில பேர் கேட்கறாங்க, ஆச்சரியமா இருக்கும். அப்படியான்னு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படிலாம் நினைக்கிறது இல்லை. எல்லாவற்றிலும் வைரமுத்து என்று பெயர் வருகிற போது நான் என் பெயரை காப்பாற்றிக் கொள்ளவே நான் துடிப்பேன். இது யாருக்கு எழுதி கொடுத்தோம் என்று வருவதில்லை, எவ்வளவு பணத்துக்கு வாங்கினோம் என்று வருவதில்லை, எவ்வளவு குறைத்துக் கொண்டோம் என்று வருவதில்லை, எவ்வளவு அவமானம் உள்ளே இருக்கிறது என்பது தெரியாது. எது தெரியுமா முக்கியம்? இந்த பாட்டுக்கு கீழே இயற்றியவர் வைரமுத்து என்ற முத்திரையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே எல்லா பாட்டையும் ஒரே நிலையில் எழுதுகிறோம். யாருக்கு தெரியுமா நல்ல பாட்டு வரும்? எவன் ஒருவன் ரசிக்கிறானோ அவனுக்கு நல்ல பாட்டு வரும். தங்கர் பச்சான் ரசிப்பார் பயங்கரமா. பயப்பான ரசிப்புன்னா கொஞ்ச நெஞ்ச ரசிப்பு இல்ல. அவர் களவாடிய பொழுதுகள்ல எழுதுற பாட்டெல்லாம் அவர் கொண்டாடி தீர்த்துருவார். இவர்களெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுல இந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்கு. எரிமலை பொடிபட, எதிரிகள் அடிபட, கோடைகள் வழிபட, ஏழைகள் வழிவிட, எழுந்த மாவீரன் நீயேதான். இந்த பாட்டு வரிகள்லாம் பார்த்துட்டு தமிழில் இது அராக அடிகள்னு பேரு. இந்த தனனன 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 தனனன, இது அராக அடிகள்னு பேரு தமிழ்ல. சிலப்பதிகாரத்துல இந்த வரிகள் அடிக்கடி வரும், காணல் வரியில வரும். இந்த சந்தத்தில் எழுதினால் நன்றாக இருக்கும் என்று எழுதினேன். நான் நினைத்தது பலித்தது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பட்டாம்பூச்சி பாட்டுல 2வது சரணத்தை நீங்க கவனிக்கணும். அந்த பெண் சொல்றா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க என்ன ரொம்ப காதலிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க, மாணிக்கம் இல்ல, மணிவைரம் ஏதும் இல்ல, கட்டழக தவிர என் காணிக்க ஏதும் இல்ல. டௌரி கொடுக்க முடியாது உங்களுக்கு நான். என் டௌரி என் அழகை தவிர ஒண்ணும் இல்லை. அதை விட பெருசு, அழகை விட ஒரு பெண் ஒரு ஆணுக்கு, ஒரு குடும்பத்துக்கு தரக்கூடிய உயர்ந்தபட்ச பரிசு என்ன தெரியுமா தோழர்களே? வைரமுத்து படையாண்ட மாவீரா படத்தில் வெளியீட்டு விழாவில் இப்படி சொன்னான் என்று சொல்லுங்கள், எங்கள் தாய்க்குலம் புலகாங்கிதம் அடையும். நான் சொல்றேன், நான் உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன். பொன்னல்ல, பொருள் அல்ல, மாணிக்கம் அல்ல, வைரம் அல்ல, பிக்ஸ்ட் டெபாசிட் அல்ல, நிலம் அல்ல. உனக்கு தருவதற்கு ஒன்று வைத்திருக்கிறேன், என் கற்பு. அதுக்கு இணையா வேறொன்று இருக்க முடியுமா? ஒரு பெண் கற்போடு உள்ளே வருகிறாளே, தன்னுடைய திண்மையோடு உள்ளே வருகிறாளே, சொல் திறம்பாத தன்மையோடு உள்ளே வருகிறாளே, அதற்கு இணையான ஒரு பரிசு பொருள் உண்டா? இவ சொல்றா, எனக்கு எதுவும் இல்லை, கட்டழகை தவிர என் காணிக்க ஏதும் இல்லை. அதுக்கு இவரு பொம்பளை ஏமாத்துறதான வாழ்க்கை. இவரு சொல்றாரு, என்னடி இப்படி சொல்லிட்ட நீ? மாணிக்கம் மேனியடி, உனக்கு மாணிக்கம் இல்லையா? மாணிக்கம் மேனியடி, மணிமுத்து பற்களடி, உள்ரவிக்கை ஊறி வரும் உப்புத்தேன் போதும் அடி. இப்படி ஒருத்தர் 2 பேர் கைதட்டுறீங்கல்ல, இதுக்குத்தான் நாங்க பாடுபடுறது. இவ்வளவு பாடுபடுவது, வரிகளை மாத்த வேணான்னு சொல்றது, ஏய் சவுண்ட குறைப்பான்னு சொல்றது, ஏய் ஆடியோ பாத்துக்கப்பா சொல்றது, சவுண்ட் இன்ஜினியரை தனியா கூப்பிட்டு இந்த மிக்சிங்ல கொஞ்சம் பார்த்துட்டு பிரதர் சொல்றது, இந்த ஒரு கைதட்டலுக்காகத்தான். எனக்கு வேற ஒண்ணும் வேணாம்,
உன் மாணிக்கம் உன் மேனி, மணிமுத்து உன் பற்கள், வேற எனக்கு என்ன வேணும்? தேன் வச்சிருக்க நீ, தேன் இருக்கு, அது போதும். அது என்ன தேன்? உள்ரவிக்கை ஊறி வரும் உப்பு தேன். வேர்வைக்கு வைரமுத்து வைத்த இன்னொரு கவிதை பெயர் உப்பு தேன். இப்படி எல்லாம் எங்கேயாவது தெளிச்சிட்டு போவோம். கண்டுபிடித்து ரசித்தால் அவன்தான் கடவுள். இப்படி நிறைய இருக்கு. கௌதமன், என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வழக்கமான விஷயம் இதுதான். என்னுடைய வாழ்த்துக்கள் என்பது என்ன தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான வாழ்த்துக்கள் அல்ல, வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பம்தான் என் வாழ்த்து. இந்த படம் வெற்றி பெற வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது நீங்க பேசியதை வைத்து நான் அனுமானத்துக்கு ஒன்று வந்தேன், அதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு சாதிய கட்டமைப்புக்குள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டுமே சொந்தமானவர் அவர் என்று நீங்கள் சின்ன வட்டத்துக்குள் சிக்க வைக்காமல், அவன் ஒரு சமூகத்துக்கான தலைவன், எல்லா சமூகத்துக்குமான தலைவன். ஒடுக்கப்படுவது எங்கு இல்லை? எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. போராட்டம் எங்கு இல்லை? எல்லா சமூகத்திலும் இருக்கிறது. அப்புறம் ரத்தம் எங்கு யாருக்கு சிந்தப்படவில்லை? எல்லா சமூகத்திலும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அதனால் ரத்தம் எங்கு விழுந்தாலும், கண்ணீர் எங்கு விழுந்தாலும், போராட்டம் எங்கு இருந்தாலும் அது எல்லா சமூகத்துக்குமான புதுமை பண்பாக மாற்றுவதுதான் இந்த படத்துக்கு வெற்றியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லா சமூகத்துக்குமான பொதுமை பண்பாக மாற்றுங்கள். எங்கள் கண்ணீர் உங்கள் கண்ணீர், எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம், எங்கள் அவலம் உங்கள் அவலம். உங்கள் அவலத்துக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் ஒரு மனிதன் போராடி மாய்ந்திருக்கிறான், வென்றிருக்கிறான் என்று சொல்லுங்கள். இந்த படத்தின் வெற்றி விழாவில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் அதைத்தான் நான் பெருமையாக கருதுவேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க எல்லாருக்கும். கம்மிங் 19th படம் ரிலீஸ், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இது என்னோட முதல் படம். ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி. பெரியவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உலகம் பூராக என்னை அறிமுகப்படுத்திய வா கௌதமன் அண்ணன் மீண்டும் படையாண்ட மாவீராவில் என்னை வீரப்பனாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களோடு அவர்கள் காடுவெட்டி அண்ணன் குரு அண்ணனாக நடிக்க, அவர்களோடு நான் வீரப்பனாக நடிக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. மிகவும் பெருமையாக இருக்கிறது. வீரப்பன் ஐயாவுடைய ஆசியாலும் காடுவெட்டி குரு அண்ணன் அவர்களுடைய ஆசியாலும் எனக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்குது என்று நான் நம்புகிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு அளித்த வா கௌதமன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை மீண்டும் சொல்லுகிறேன். சந்தனக்காடு வீரப்பனிலும் இந்த படையாண்ட மாவீரனில் வீரப்பனாகவும் நான் பேசிய அந்த வார்த்தைகளை, வசனத்தை எழுதி பதிவு செய்த பாலமுரளி வர்மன் அண்ணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் சொல்லுகிறேன். நான் வீரப்பனாக நடித்ததற்காக என்னோடு கூட பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மேடையில் நான் அன்போடு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். படையாண்ட மாவீரா மிகப்பெரிய வெற்றியடைய என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எனக்கு கொடுத்தாரு கௌதமன். எனக்கு இந்த தமிழ் தேசிய காலத்துல நாங்க பயணிச்ச காலத்துல எனக்கு கௌதமன் உட்பட அதுல நிறைய அண்ணன் நமக்கு சொந்தமானாங்க. அதுல கௌதமன் ஒருத்தர். கௌதமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, அவரு அந்த கிண்டியில நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டமும் ஜல்லிக்கட்டுக்காக மாதிரி நடத்த ஆர்ப்பாட்டம்லாம் அவர் பார்த்து ரொம்ப அது ஒரு உணர்வா, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தமிழக மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி.
அந்த வேலை ஒரு முதல்ல இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்த உடனே நான் என்னுடைய நிறுவனத்துல நான் ஒரு பாலிசியாவே வச்சிருக்கேன், எந்த ஜாதிய படமும் நடிக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கேன். அப்போ முறையா வந்து அண்ணா வந்து இந்த பல ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்தோன்னா நான் படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்தா ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தது. பட் என்னன்னா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு வந்து காடு வெட்டி குருவனை பத்தின இமேஜ் வந்து அவருடைய பிம்பம் எனக்கு வேற மாதிரி இருந்தது. என்னன்னா மகாபலிபுரத்தில் அவர் பேசின வீடியோக்கள் அதிகமா வந்து அந்த யூடியூப்ல வரும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து நான் அவர் வந்து ஒரு ஜாதி தலைவர் போல அவ்வளவுதான் அவரை பத்தின நமக்கு புரிதல் இருந்தது. அப்ப எனக்கு இப்படி எழுதியிருக்காரு, இது உண்மையா இல்ல இவர் மிகைப்படுத்தி எழுதியிருக்காரா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், பலவூர் முரளிவன்மன் அடிக்கலான்னு பார்த்தேன். அவர் தான் வசனம். அப்போ அவர்கிட்டையும் போய் எப்படி இது எப்படி கேட்கறது அப்படின்ட்டு அப்புறம் கலைஞர் எனக்கு கால் பண்ணேன். அவரும் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்ன்றதுனால கலைஞர் எனக்கு கால் பண்ணேன். கலைஞர்கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி புக்கு கொடுத்தாரு, அவர் எப்படி அப்படின்றலாம் கேட்காம காடு வெட்டி குருவனெல்லாம் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது அப்போ கேட்கும்போது அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஓ, இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இப்படி தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டனா, ஆமா எல்லாருக்குமே இயல்பா வந்து ஒரு கோபம் இருக்கு. அந்த அவருடைய நெகட்டிவ் ஒர்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு 2009 முன்னாடி வரைக்கும் எனக்கு அரசியல் புரிதல் பெருசா இல்லை, நுனிப்புள் மேய்கிறது தான், அதாவது சொன்னா கேட்டுக்கிறது தான். 2009 மே 18க்கு அப்புறம் தான் நான் வந்து தமிழர்கள்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து தலைவரை பத்தி படிக்கிறேன். படிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவனா இவர் இதுக்காக தான் போராடி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நான் வந்து தலைவர் வந்து பிரபாகரன் அவர்கள் தலைவனா இருந்தேன். இப்போ வரைக்கும் என் தலைவர் வரல, இனியும் அவரும் தலைவர். எனக்கு வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே தலைவன் வந்து பிரபாகரன் தான். அவரை தலைவனாக இருக்கிறேன். அப்படி அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்ட நாங்க வந்து ஜாதி இதுக்குள்ள வந்து சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், ஜாதிக்குள்ள எந்த ஜாதிக்குள்ளேயும் வந்து நம்ம. ஆனா இங்க நம்ம தமிழ் சமூகத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்க ஜாதிய தலைவர்கள் எல்லாருமே வந்து ஒரு ஜாதிக்காக போராடினவங்க இல்லை, தமிழ் மக்களுக்காக போராடினவங்க. அவங்க வந்து அவங்களை எடுத்து பிரதிநிதிப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க எங்க ஜாதி தலைவர் முக்கியமானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க தமிழர்களுக்காக தான் போராடிட்டாங்க. நம்ம தான் வந்து அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ஜாதிய தலைவர்கள் அவங்க கட்டமைக்கப்பட்டிருக்கலாம். பட் அப்படி நான் வந்து ஜாதிக்கு அப்பாற்பட்டவங்க, மதத்துக்கு அப்பாற்பட்டதான். மதத்தை வந்து நான் என்னோட மதத்தை பார்த்தா, மதம்ன்றது வந்து அவங்க நம்பிக்கை. எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நான் நம்புறேன். அது இல்லைன்னு சொல்றதுக்கு வந்து யாருக்கு உரிமை கிடையாது, ஒரு வன்முறையாக தான் பாக்குறேன். இப்ப எனக்கு எங்க அம்மாவை வந்து நான் தெய்வமா பாக்குறேன். அது நீங்க நான் வந்து பகுத்தறிவுன்ற முறையில வந்து இல்ல இறந்து போனவங்க எப்படி தெய்வமாக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எனக்கும் தெரியும். பட் அது என்னோட நம்பிக்கை. எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கையை நீங்க வந்து இல்லைன்னு மறுக்கிறத வந்து அது வன்முறையா தான் பாக்குறேன். அதனால வந்து மதமும் அவங்கவுங்க விருப்பப்பட்ட கடவுளுக்கு கொடுக்குறாங்க, அவங்க அப்படித்தான் பாக்கணுமே தவிர நீ இதான் முன்னே கும்பிடக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு. நான் அப்படித்தான். அப்ப காடுவெட்டி குருவனோட ஸ்கிரிப்ட படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மனிதன் எப்படிலாம் வந்து புறக்கணிக்க இந்த சமூகத்தால வந்து அவரை வந்து தவறா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படிதான் நம்ம தமிழ் சமூகத்துல மறைக்கப்பட்ட தலைவருடைய வரலாறு நிறைய இருக்கு. நெய்வேலியில ஒரு என்எல்சிக்காக போராடினப்ப பர்டிகுலரா ஒரு கம்யூனிட்டிக்காக போராடல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக போராடின. அன்னைக்கு வந்து என்எல்சின்னு ஒண்ணு வந்துருந்துச்சுன்னா அன்னைக்கு வந்து அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்றது அது இது படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னன்னா வந்து நான் தான் சொல்ல 2009க்கு அப்புறம் தான் தலைவரை பத்தியே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எல்டிடின்னு ஒன்று இருக்கு, சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் தெரியுமே தவிர 2009க்கு அப்புறம் இங்க நம்ம அண்ணன்கள் எல்லாரும் வந்து ஜாதி இல்லைன்றதுக்கு நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவேன். தலைவர் பிரபாகரனுக்காக நின்ன நம் தலைவர்கள், அண்ணன் திருமாவளவன் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் சீமான் அண்ணா இருக்கட்டும், அண்ணன் வேலுமுருகன் இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கட்டும், அன்புமணி அண்ணா இருக்கட்டும், இயக்குநர்கள் ரமேஷ் இருக்கட்டும், தங்கப்பச்சன் அண்ணா இருக்கட்டும், சேரன் அண்ணா இருக்கட்டும், வெற்றிமாறன், எல்லாருமே எல்லா ஜாதிக்கு அப்பாற்பட்டு தலைவர் பிரபாகரனுக்காக பின்னாடி தலைவர்கள். சோ தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து ஜாதிக்குள்ள வந்து நிற்க மாட்டாங்கன்னு நம்புறேன். அதுக்காக நீங்க ஜாதியே இல்லையானா இருக்கு, அங்கங்க இருக்கு, அது ஒழிக்கப்படணும்ன்றதுதான் நம்ம ஆசை. இந்த படத்தை பொறுத்தவரை நான் பார்க்கும்போது, நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறமா படம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் பார்த்தப்ப இது வந்து ஒரு ஜாதிய படமா இல்லை, காடுவெட்டி குருவனோட வாழ்க்கை பாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அது உண்மையாவே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு மனிதன் எப்படி நேர்மையா வாழ்ந்திருக்காரு, நேர்மையா வாழ்ந்ததுக்காக அவர் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்காரு. இவ்வளவு செல்வாக்குல இருந்த ஒரு மனிதன் வந்து தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம, தன் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காம,
தன்னை மக்களுக்காகவே அர்ப்பணிச்ச ஒரு தலைவர்ன்றது இந்த படத்தை பார்த்தது. அது இவர் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம்னு கூட எனக்கு தோணுனப்பதான் கிராஸ் செக் பண்ணும்போது இல்ல உண்மைதான், அவர் அப்படிதான் இருந்தாலும். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம்லாம், நான் தருமபுரி பக்கம்லாம் அப்படி அடிக்கடி என்னுடைய சொந்த வேலையா அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ போகும்போது பார்ப்பேன், காடு வெட்டியார் ரசிகர் மன்றம் சொல்லி யங்ஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அப்போ ஒரு 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 சினிமா பிரபலம் இல்லாத ஒரு தலைவருக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து இளைஞர் மத்தியில அவர் போய் சேர்ந்திருக்காரு, ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துல வந்து படத்தோட பெரிய பலமா நான் பாக்குறது வந்து பாலமுருகனோட வசனமும் சாம் சிஎஸோட இசையும் சொல்லலாம். மிக பிரமாதமா பண்ணியிருப்பாரு பின்னணி இசை. தம்பி தமிழ் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வருவான். மிகச்சிறப்பா பண்ணியிருப்பான். அவன் இருக்கான்றதையும் அவனை பெருமைப்படுத்தன்றதுக்காக சொல்ல, வளர்ந்து வரக்கூடிய ஒரு தம்பி தமிழ், நம்ம கென் கருணாசன் அவரோட சொன்ன இவங்க மேல எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு அன்பு இருக்கு. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர்களா பாக்குறேன். இப்ப மிகச்சிறப்பா பண்ணியிருப்பான். அந்த ஒரு 10-15 நிமிஷம் வந்து மிகச்சிறப்பா பண்ணியிருப்பான். அடுத்த தம்பி ஏகன், எல்லாம் இவங்க எல்லாம் ஒரு செட்டு தான் போல பேசி வச்சு வந்திருக்காங்க சினிமாவுக்கு. என்ன தமிழ் எல்லாம் வந்து ஒரு காலத்துல விஜய் சார், நம்ம சூர்யா சார்லாம் வந்தது மாதிரி இவங்க எல்லாம் ஒரு செட்டு, ஒரு குரூப் அடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. எல்லாருமே ஜெயிச்சு வெற்றி வரணும், அதான் வார்த்தை. அப்புறம் சில்வா மாஸோட ஃபைட் சீக்வன்ஸும் மிக பிரமாதமா இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கௌதம் அண்ணன் இந்த படத்துல கதாநாயகனா அந்த குருவோட அண்ணனோட கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. மிகச்சிறப்பா வந்திருக்கு. எல்லா படமே மிகச்சிறப்பா வந்திருக்குன்னு நம்ம சொல்லுவோம். பட் எனக்கு என்னன்னா, இது வாழ்வியா ஒருவருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததுனால எனக்கு வந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்தேன். அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம், நான் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல வந்து ஜாதிகளை கடந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு, அவர் எப்படி இருந்திருக்காரு, அவர் வெளியில வந்து நம்ம எப்படி நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாம், இந்த அரசியல், இந்த சூழல் வந்து ஒரு மனிதன் எப்படி தவறா காமிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. உங்களுக்கும் அந்த ஒரு அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதில் நடித்த சமுத்திரகண்ணா இருக்கட்டும், மன்சூலிகண்ணா இருக்கட்டும், நம்ம ரெட்டிங் சார்னா இளவரசன், எல்லாருமே சிறப்பாக அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்த அவங்க அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்து இந்த படத்திற்கான வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அங்க யாரு தம்பி பேசிட்டே இருக்கீங்க? அந்த கேமராவெல்லாம் அது பதிவாகும்ல? இங்க பேசுறாங்க, அங்கேயும் பேசுறீங்க, அப்ப அதெல்லாம் அந்த கேமரால பதிவாகும்ல? ஆகாது? சரி சரி சரி, உங்களுக்கு நன்றி. முதல்ல ஊடகத்துறை முன்பு வந்து இந்த நிகழ்வு நிகழ்த்தப்படுது. கௌதமனுக்கு வந்து நீங்களாம் உதவணும். நான் அந்த இடத்துக்கு வந்தது அதுக்காக தான். ஒரு பணம் பண்றதுக்காக தவிர ஏதோ ஒரு சினிமா செய்யணும், நம்ம வந்து புகழ் பெறணும்னு வராங்க. அப்படி திரைத்துறைக்கு வந்தது இல்லை கௌதமன். கௌதமன் ஒரு தமிழனா இருக்கிறதால தான் அவன் சினிமாவை தேர்ந்தெடுத்திருக்கான். இங்க தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும், அடக்குமுறையாகட்டும், வன்முறையாகட்டும், மொழிக்கு எதிராக, இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதை கேட்குற ஒரு தமிழன். தமிழ்னாலே அமைதியா இருப்பாரு. ஏன்னா அப்படிதான் இருக்கு. இங்க ஒடுக்கப்படுறது வந்து தமிழர்கள் தான். தமிழ்நாட்டில் அழிக்கப்படுறதும் ஒடுக்கப்படுறதும் தமிழ் மொழி தான். அதே மாதிரி பிடுங்கப்படுறதும் அழிக்கப்படுறதும் தமிழ் நிலங்கள் தான். இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் எதிராக அதை பாதுகாப்பதற்காக அவ்வப்போது தமிழ் மண்ணில் தோன்றிய மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அவங்கதான் வந்து இலக்கியமாகலாகும், எப்போதாவது ஒரு முறை திரைப்படமாகவும் வராங்க. தொடக்க காலங்கள்ல அதுல எந்த சிக்கலும் இல்லை. எப்ப வந்து வேற்றுமொழிக்காரர்கள் பிழைக்க வந்தவர்கள் முதல்ல இந்த தமிழ்நாட்டுல அந்த அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு அவங்க கையில எடுக்கிறது எதுன்னா, இந்த மொழியை நல்லா கத்துக்கிறது. இங்கே வாழக்கூடிய தமிழர்களை விட
நல்லா அந்த மொழியை இலக்கியத்தை கத்துக்கிறது, அவனுடைய வரலாற்றை கத்துக்கிறது, அதன் மூலமாக இந்த அரசியல் ஆட்கொள்கிறது. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் நடக்கும். இதுல விழுந்தவர்கள் தான் தமிழர்கள், தமிழ் குடிகள். இதுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை கடுமையா விமர்சிப்பாங்க. யார் விமர்சிக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழுக்கு எதிரானவர்கள் தான். தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழுக்குள்ளேயே பகை உண்டு பண்ணுவார்கள். இந்த காணொலிய சும்மா அப்படி கையடக்கு பேசியில பார்க்கறது, இல்லை தொலைக்காட்சியில பார்க்கறவங்க ஒரு பக்கம். ஆனா ஒரு வெறுப்போட இந்த காணொலியை ஆர்வத்தோட பார்க்கறவங்க வருவோம், வெறுப்போட பார்க்கறவங்க இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க. இருக்கிற பசியிலேயே பெரிய பசி ஊடக பசி தான். இந்த 24 மணி நேரம் அது ஒரு வெறியோட இயங்கிக்கிட்டே இருக்கு. எவனா ஏதாவது சொல்லணும், அதை பார்க்கணும், அதன் மூலமாக அவங்க பொருள் ஈட்டுறது தான் இப்ப இன்னைக்கு ஊடகத்தோட தேவையா இருக்கு. அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கு நீங்க போய் மனநோயாளிகளை வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் இயங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிற ஃபாலோ பண்றங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த மனநோயாளிகள் தான். இவனெல்லாம் எவனும் சொந்த அடையாளத்தோட இருக்க மாட்டான். எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையா தாக்குவான். இவங்களாம் தாக்குறவங்க யாருன்னு இன்னைக்கு இந்த கட்சிகளினுடைய கொத்தடிமைகளாக, கைக்கூலிகளாக ஒரு பதிவுக்கு 200 ரூபாய் வாங்குற ஆட்களா இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு தான் அந்த அரசியல் இன்னைக்கு கட்டமைக்கப்படுது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு காரியத்தை அதை முடக்கி வேற இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால. ஏன்னா அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டப்படுது. இன்றைக்கு பெரிய தொழில் எது தெரியுமா? சமூக ஊடகங்கள்ல இயங்குறதுதான். ஊடகங்களா இருந்த வரைக்கும் இங்க சிக்கல் இல்லை. இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்துல அரசியல்வாதிகளால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய கைக்குள்ள, அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள வர ஆரம்பிச்சது. காசு கொடுக்கறவங்களுக்கு பெரிய அளவுல செய்தி வரும், எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு. அப்படி அடுத்த கட்டத்துல நல்ல வேலை சமூக ஊடகங்கள் வந்தது. அதாவது ஒரு 10 பத்திரிகைகள், 5 தொலைக்காட்சிகள் சொன்ன கருத்தை தான் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடகங்கள் ஒன்று வந்துச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம், அவன் எதை பத்தியும் பேசலாம்னு வந்துச்சு. அதன் மூலமா நல்லது நடக்குதான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு எல்லாரும் டாக்டர் தான். வாட்ஸ்அப்ல டாக்டர், யூடியூப்ல டாக்டர். நீ எதை பத்தி பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுக்கு இடையில தான் இந்த உண்மையான செய்திகள் படாத பாடுபடும். எப்படி உண்மையிலே இந்த மக்களுக்கு, இந்த இனத்துக்கு, இந்த மொழிக்கு, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது நம்முடைய அரசியல் மூலமாக பங்களிப்பு செய்யணும், இந்த மக்களாட்சியின் மூலமாக உள்ள போய் தேர்தல் அரசியலுக்குள்ள இருந்துதான் செய்யணும்னு வர்ற ஒருத்தன் உள்ள வந்தான்னா அவனை தாக்குதல் பண்ணி காலி பண்ணிட்டோம். அது செய்ய முடியாது. அது செய்யறதெல்லாம் யாருன்னா இந்த 200 ரூபாய் கேஸ் தான் எல்லாம். தவிர அந்தந்த கட்சி அவங்கள அப்படி சிந்திக்க விடாம பண்ணி வச்சிருக்கு. எது சொன்னாலும் பின்னாடி பேசிட்டு இருக்கணும். இப்ப இதுக்குள்ள இருந்து வரணும்ல, ஒரு நல்ல அரசியல் தலைவர் வரணும்ல. வரலன்னா யாரு நட்டம்? அதே மாதிரி ஒரு நல்ல சினிமா
இங்க வந்து வெற்றி பெற்றதை விடவும் மக்களுக்கு பயன்படாத இருக்கிற, எப்படி நீங்க ஒரு உணவகத்துல சாப்பிட்டு அங்கே கை தொடச்சிட்டு வரீங்களோ அடுத்து உங்களுக்கு தெரியாது, அடுத்த வேலை வந்துடும், என்ன சாப்பிட்டோம்னு தெரியாது. அப்படிப்பட்ட படங்கள் தான் இந்த மக்களுடைய பணத்தை புளிங்கிருக்கு. அதுலதான் உங்களுடைய நேரத்தை தொலைச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட படங்கள் தான் கொண்டாடப்படுது. அப்படிப்பட்ட நடிகர்கள், இயக்குனர்கள், இவங்கள தான் வந்து இன்னைக்கு பெரிய அரசியல்வாதிகள்கிட்ட இருக்கிற பணத்தை விட அவங்க கிட்ட தான் அதிகமா இருக்கு. அண்ணன் ஒண்ணு சொன்னாரு, சொல்லுவாருன்னு நினைச்சேன், அது வேற எங்கேயோ ஓட்டார். இத்தனை துணை தொழில்நுட்பங்களோட, கதாசிரியர்களோட, எல்லாரோட துணையோட ஒரு உருவாகிற ஒரு திரைப்படைப்பு ஏன் இன்றைக்கு தோல்வி அடையுது அப்படின்றது காரணம் என்ன? மக்கள் வந்து பார்க்காதால இல்லை, அப்படிப்பட்ட படைப்புகள் இல்லாதால. அந்த படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சென்றடையாத காரணம் ஊடகங்கள் தான். அது காரணம் என்ன? நடிகர்கள் தான். நடிகர்கள்னா என்ன? ஒரு 4-5 நடிகர்கள், 7 நடிகர்கள் இருக்காங்கன்னா அவங்க விரும்புற படம் தான் அந்த படம். அவங்க தான் முடிவு செய்யறாங்க. கதையெல்லாம் தேவை கிடையாது, ஒண்ணு கிடையாது. நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, எதுக்கு கேமரா தூக்கிட்டு ஓடுறீங்க? காலையில 3 மணி காட்சி போடுறீங்க, அந்த சினிமாவை போய் காட்டிட்டு இருக்கீங்க, மக்கள் கருத்துன்னு கொண்டாடுறீங்க. ஒரு நல்ல சினிமா யாராவது போய் எடுத்துருக்கீங்களா? நீங்க அவங்களோட கருத்து கேட்டிருக்கீங்களா? அந்த படத்துல என்ன இருக்குன்னு போறீங்க நீங்க? 500 கோடி வசூல் பண்ணும். இன்னைக்கு உங்க கவலைய இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்றான்னா, இல்ல இந்த படம் 400 கோடி வருங்க. எல்லாரையும் இப்படி சிந்திக்க விட்டது யார்? அதுக்கு இடையில படையாண்ட மாவீரா என்ன செய்யும்? குரு அப்படிப்பட்ட ஒரு ஆள். மாவீரன் குரு அவரோட எல்லாம் நாங்க பழகிருக்கோம். அரசியல்வாதியா இல்ல, ஒரு தமிழ்நாடு மிக இலகிய மனதுடைய ஒருத்தர். இது 91ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 92 தெரியல. சுரேஷ் கமாட்சி வேலை பார்த்தீங்க, மறுமலர்ச்சி எந்த ஆண்டு தெரியல. அவரு 35-38 ஆண்டுகள் நினைக்கிறேன். அந்த படத்துல நான் பணியாற்றிருக்கேன், ஒளிப்பதிவாளராக. தமிழ்ல மட்டுமில்ல, இந்தியாவில் வந்து வெளியான ஒரு வணிக சினிமா அந்த எல்லைக்குள்ள ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பு மறுமலர்ச்சி படம். நீங்க இப்பவும் பார்க்கலாம். அந்த படம் தமிழ்நாட்டினுடைய ஒரு நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதிக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஊருடைய தலைவரை பற்றி தான் பேசுது. அதுக்குள்ள ஒட்டுமொத்த தமிழ் மண்ணோட, தமிழ் பண்பாட்டுடைய கலாச்சார சாரம் அதுக்குள்ள இருக்கும். யாருக்குள்ளேயும் எந்த பகைமையும் இல்லாமல், வன்முறை, தீண்டாமை எதுவுமே இல்லாமல் பெண்களை மதிக்கிற ஒரு மனிதன் குறித்த ஒரு படம் அது. அது யாராவது காயப்பிடிச்ச அந்த படம் கோயம்புத்தூர்ல 120ஆம் நாள் நான் படத்தேன். அந்த படம் ஏதோ ஒரு படப்பிடிப்பு போயிருந்தேன். எனக்கு படம் போய் எனக்கு பார்க்கவும் நேரம் இல்லை. அப்பெல்லாம் ஒரு 2 படம் 3 படம் நான் படப்பிடிப்புல இருந்துகிட்டே இருப்பேன். ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் குறித்த அரசியலுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர்களை பத்தி படம் எடுத்தா அது சாதி படம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நீங்க ஒதுக்கிட பாக்குறீங்க. அதை செய்யறதெல்லாம் யாருன்னு தெரியும். அதனால நீங்க ஒரு படத்தை ஒதுக்கிட நினைக்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாவீரன் குரு அவர்களுடைய வாழ்க்கை எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து கதையை எடுக்கிறாங்கன்னு இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் எடுக்க வேண்டியது. தமிழ் மண்ணில் மறைக்கப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வரலாற்றை நிறைய நம்ம செய்ய வேண்டியது. இந்த படத்தை சரியா மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறத, அதை கொண்டு போக நீங்க தவறுற மாதிரி எனக்கு தெரியுது. தவறுறதுன்னா வேண்டுமென்றே இல்லை, இது சரியா போய் சேரணும். ஏன்னா காலம் மிக குறைவா இருக்கு.
இது வந்து ஒரு படம் முடிஞ்சு வரும்போது நிறைய செய்தி ஒரு ஒரு படம் அதான் சொன்னேன்லங்க, ஒரு ஹோட்டலில் போய் தலைபகாட்டி பிரியாணியில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே தொடச்சு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்த வேலை அது உங்களோட ஏதோ ஒரு செய்தி கடத்தணும், அடுத்த தலைமுறைக்கு ஒன்று கடத்தணும், உங்களை எந்த வகையிலாவது சிந்திக்கணும், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் படைப்பு. அப்படி ஒரு படைப்பா இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பேசுனதை பார்த்தா வைரமுத்து வந்து அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார், ஆளுக்கு தகுந்த மாதிரி எழுதுவார், எல்லாம் அது அதோட. ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்துக்கு அவருடைய பங்களிப்பை ஏன்னா பாடலாம் வெளியாயிடுச்சுல, நான் கேட்டேங்க, இந்த தமிழ் அப்படியே அப்படி கொடுத்துருக்காரு. உண்மையிலே இதுல இருந்து பொய் சொல்லாடல் இல்லாமல் அதை எதிர்க்காரு. ஜிவி பிரகாஷ் இருக்காரு, எனக்கு பிடிச்ச இளையராஜாவுக்கு பிறகு சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக தேர்ந்த ஒரு இசைக்கலைஞர். அப்புறம் பாருங்க, இந்த அவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க. நிறைய நடிகர்கள் இருக்கிறதால ஒரு படத்தை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்படாத மக்களுக்கு அவசியமில்லாத படங்கள்ல தான் நிறைய நடிகர்கள் இருப்பாங்க பொதுவாக. அப்படி ஒரு நல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்துல எல்லாரும் இருக்காங்க. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு படத்தை வந்து பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி படம் அது செய்வாங்க, என்னென்னமோ நடக்கும். அது திட்டமிட்டு நடக்குது. இங்க யாருக்குள்ள எந்த ஒரு விரோதமும் கிடையாது. குருவுடைய அரசியல் என்னன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை தலித் மக்களுக்கான ஆதரவோடு தான் அவருடைய அரசியல் இருந்துச்சு. ஆனால் அவரை வந்து அந்த சாதிக்கு எதிரானவர்களா கட்டமைச்சது யாருன்னா, இந்த ரெண்டு சமுதாயத்தையும் பிரிச்சு ஓட்டு வாங்கி பிழைப்பு நடத்துற அதிகாரத்தை தக்க வச்சிருக்கிற இந்த அரசியல் கூட்டம் தான் இவங்களுக்குள்ளே தொடர்ந்து அந்த ரத்தத்தை குடிச்சு அதிகாரத்தை சுவைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்ப வேஷம் கலந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேஷம் கலந்துக்கிட்டு இருக்கு. இந்த படம் அந்த வேஷத்தை இன்னும் அதிகமா கலைக்கும்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா, அவங்க வந்து இந்த படத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்கள நான் இப்பதான் பாக்குறேன் மேடையில். அதுக்காக இவங்க வரல. ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு படம் இது, மக்களுக்கு போகணுங்கிறதுக்காக எடுத்திருக்காங்க. அது மக்கள்கிட்ட போகணுங்கிறதா இந்த விருப்பம். ஒரு சரியில்லாத ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எதுக்கு ஓடணும்? அது தேவையில்லை. அப்புறம் வந்து ஒரு ஒரு ஆள் நடிக்கிறதாலேயே நீ நல்லா பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்றது, எப்படி நடிக்கிறான்னு பாருங்க முதல்ல, அப்புறம் பெரிய ஆளா வரட்டும்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்கணும் யாரானாலும். கௌதமனுக்கு வந்து இது ஒரு, ஏன்னா கௌதமன் வந்து நீ மறந்துருப்ப கௌதமன், எனக்கு நினைவு இருக்கு, இங்கதான் குமரன் காலனி இங்க இருக்க இருக்கு. அதில் 4வது தெருவில் பாலு ஆனந்த் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவரோட நான் ஒரு படம் நான் எடுத்து வெளிவராத படம் அது ஒன்று தான். அந்த படம் பாதியிலே நின்றுச்சு, எடுக்கல, ஒரு 4 நாள்லேயே நின்று போச்சு. அது 92 92 அப்பா எவ்வளவு காலம், 33 வருஷம் ஆண்டா, 35 38 அந்த ஆண்டுல நான் பார்க்குறேன் ஒரு பையன், நான் வந்து உருந்து கதறான், நடிச்சு காட்டுறான், பயங்கர 15-16 வயசு தான் இருக்கும். அது இருந்து அப்படி இப்படி கதை சிவாஜி மாதிரி நடிக்கிறான், அது நடிக்கிறாரு, வாய்ப்புக்கே ஏதோ பண்ணி காட்டுறான். அது ஓரமா நிற்கிறான், யாருறான் அந்த பையன், என்னடா நடிக்க வாய்ப்பு தேடி வந்த ஒரு கௌதமன். அன்னையிலிருந்து நான் பார்க்குறேன், அவர் கௌதமனுடைய இயக்கத்தில் நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணேன். அப்புறம் என்னோட அவர் உதவியாளராக இருந்தார். இன்னும் ஒரு நல்ல நட்பில் தான் நாங்கள் இருக்கோம். ஒரு இன்றைக்கு இருக்கிற அரசியல் தமிழ் போராளிகள்லாம் பார்க்குறீங்க நீங்கள், அதில் வந்து அவங்களுடைய தளத்தில் இருந்துக்கிட்டு அதே ஒரு கருத்தியலோட எது வந்தாலும் நான் அதை தான் செய்வேன்றவங்க வேற, காலத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறவங்க வேற. கௌதமன் அப்படிலாம் இல்லை. அவன் எடுத்த அந்த தமிழ் தேசிய கொள்கையில் அப்படி நிற்கிற ஒரு ஆள். அவங்க அப்பா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு
பெரிய ஒரு தொண்டர் அவர் ஒரு பெரிய தோழர். அவங்க அப்பா கௌதமனுடைய இந்த குணத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறது அவங்க அப்பா தான். அதுதான் அந்த படத்தை வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட. இது வந்து எல்லா கருத்தையும் சொல்ற மேடை இல்லை முதல்ல. இதை ஏன் நான் திரும்ப 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 சொல்றேன்னா, இந்த மனநோயாளிகள் ஒரு படத்தை பார்க்காம உங்க கருத்தை சொல்லாதீங்க. படத்தை பாருங்க, சரியில்லைன்னு சொல்லு. அது சிக்கலே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சாதியை பத்தி ஒரு படம் வருது, அதுல நடிக்கிறாங்கன்னா அதுக்காக அது எதிர்க்கிற ஒரு ஒரு முட்டாள்தனம் இருக்குல்ல, அது கூட அதை செய்ய வைக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன். இதுல நம்முடைய பிள்ளைகள் வந்து பலியாகக்கூடாது. தொடர்ந்து இதே தீண்டாமை குறித்து எடுக்கிற இப்ப என் படம் ஒண்ணு என் பையன் நடிச்சான், பேரன்பும் பெருங்கோபம்னு ஒரு படம். அந்த படம் பார்த்திருக்கீங்களா நீங்க? இன்றைக்கு இருக்கிற தீண்டாமை குறித்த மிக முக்கியமான ஒரு படம். எவ்வளவு முக்கியமான ஒரு சினிமா அது யாராவது அதை பாராட்டணும்ல? அதாவது தீண்டாமைக்குள்ள இருக்கிற தாழ்த்தப்பட்ட குடியிலிருந்து ஒருத்தன் போராடி அதுக்கு எதிராக, உயர் சாதிக்கு எதிராக போராடுற படங்கள் நிறைய வந்தது. அந்த படம் அதுக்கு மேல இருக்கிற உயர்குடியில் இருக்கிற ஒருத்தன் அந்த ஆணவ கொலைக்காக அவன் பாதிக்கப்பட்டு அவன் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான். அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஆனா அது யாருமே பேசல. யார் யாரெல்லாம் இந்த தீண்டாமைக்காக குரல் கொடுக்கிறாங்களோ, இந்த தலித் மக்களுக்காக நாங்க தான் படம் எடுக்கிறோம்னு சொல்றாங்களோ, அவங்கெல்லாம் கூட அது யாரும் வந்து பார்க்கல, அதை பத்தி பேசவே இல்லை. அப்ப இங்க என்ன மாதிரியான அரசியல் எடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த சினிமா வச்சு வேற என்ன பிழைப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பிழைப்பு இந்த படத்துக்குள்ள வரக்கூடாது. இது ஒரு பொதுவான இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்த, அறம் சார்ந்து இயங்கிய இந்த மண்ணையும் மக்களையும் இந்த இனத்துக்காக அந்நியர்களுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து மறைந்த ஒரு வீரனுடைய ஒரு கதை. அப்படி நீங்க பார்க்கணுங்கிறத என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். அடுத்ததாக புலவர் பெருமாள் கலிய பெருமாள் அவங்களோட நின்று உயிர் தொடர்ந்து பல ரணங்களை அனுபவிச்சு இந்த எல்லாம் பார்த்த நிலையில கூட தொடர்ந்து நிக்கணுங்கிறதுங்கிறது வந்து இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்ல, இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட. இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்க ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதல்ல கடைசியில போட்டதெல்லாம் வந்து ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தது. ஆனா 3 மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்க இத போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது வந்து அன்னைக்கு உங்களோட நான் பேசல, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. திரு சீமான் அவர்களுடைய உரையாக இருக்கு, எல்லாமே பொறுப்பானதா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாம இருந்தது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. அதுல நீங்க எப்பவும் துணை நிற்கிறதும் நேரம் கடந்த இந்த நிலையில கூட அண்ணாந்து பாக்குற வானத்துல மட்டும் இல்லை, இந்த அரங்கத்திலையும் பெண்மணி பூச்சிகளாக நட்சத்திரமாக இன்னைக்கு அது வந்து உங்களோட நானும் என்னோட நீங்களும் நாம எல்லாரும் இந்த படையாண்ட மாவீராவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சந்திக்கிறதுங்கிறது பெரு நெகிழ்வானது. என்னன்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேங்க. எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது, சகோதரர் தங்கர் பச்சான் அவர்கள் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, மனநோயாளிகள் நிறைஞ்ச இடம் ஊடக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி பதிவுலையும் ஏதாவது ஒரு பதிவுல வந்து பின்னூட்டமிடும் போது மனநோயாளிகளா பதிவிடுறாங்க அப்படின்னாரு. அவர் தயாரிப்பாளரா புதுசு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதுல வந்து இந்த படைப்புல தன்னுடைய பங்களிப்பு செஞ்சிருக்காரு. ஆனா கர்நாடகத்துல இருக்கிறாரு. அவருடைய வழிய அத சொல்லும் போது இப்ப நான் கூட வந்து கொஞ்சம் அமைதி படுத்துக்கணும். பின்னாடி இருக்கிற சகோதரர் அவங்க அதாவது வழக்கமா போராட்ட களத்துல என்னை பார்க்கும்போது அது வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைதான். அந்த களத்துல நான் நிற்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெரும் தகிப்பா இருக்கும். ஆனா வேற எந்த இடத்துலயும் நான் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனா அந்த தகிப்பான மனநிலையும்
பெரும் கோபத்தையும் இந்த படைப்பை நான் செய்யும்போது என் மேல கரைப்படுத்தின, காயப்படுத்தின, பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் வாக்கியங்களும் அந்த இயல்புல இருந்து நான் மாறுறதுக்கு கத்துக்கிட்டேன். இல்லாட்டி போனா இப்ப கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. இல்லை, அவனை மனிதன்னே சொல்ல முடியாது, மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகள்ல நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும், தனித்தனி சமூகங்களும், அதுக்கு என் தந்தை நின்னது போல 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஊருக்குள்ள சாலையில, ஊர் சாலையில என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை, பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்க ஊர் தேர்ல நான் கை வைக்க முடியும். சொந்த அத்தை பையன் பச்சையா திட்டி பட்டம் கட்டி, சொந்த அத்தை பையன் போடா வைப்பாங்க, திண்ணையில உட்கார வைக்கிறான், வீட்டுல நடுக்கூடத்துல வச்சு சோறு போடுறான், நீ எல்லாம் நீ அப்படித்தான் இருக்க போற, இங்க நிக்காத அப்படின்னு என்ன துரத்துவாங்க. அந்த வழியில வந்தவன் இன்னும் அதே மனநிலையில தான் நான் இருக்கேன். காரணம், தமிழ் மண்ணுல பிறந்தவன் இல்லை, எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. பேருக்கு சாதி இருக்கலாம், ஆனா ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணுல கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறதான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய படத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு வரலாற்றுல தான் தொடங்கணும். அந்த வரலாற்றை முடிக்கும் போது அதுக்காக மாத்தி எழுதப்படுறதில்லை. அந்த மாற்றத்துக்காக நின்னவனுடைய வரலாறு சொல்லும் போதுதான் இந்த மண்ணுல இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா, இன்னும் சொல்ல போனா அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க, எரிக்க, சாம்பலாக்க, அதுல இருந்துதான் நீங்க எடுக்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பை. இதுல இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கு தெரியும். போன முறையே எழுதுனீங்க. எத்தனையோ பேர் இதுல இவ்வளவு பேரு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. பெரும் பெரும் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிப்பு கலைஞர்கள். ஏன் எல்லாரும் வரல? உண்மையா சொல்ல போனா 60% அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பிஸியானவர்கள், நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள், அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள். அவர்கள் வேற வேற இடத்துல தங்களுடைய பணியில இருக்காங்க. ஆனா கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஈனத்தனமான வேலையை எழுத்து மூலமாகவும், இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச இந்த படைப்புல சாதி வெறியோடு இயங்குகிற அவன் மட்டும்தான், அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோட இயங்குறான். அனிதா வீட்டுல போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு, அதிகாலை 6:30 மணிக்கு. இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில போய் நான் நின்னேன், இப்பவும் வழக்கு. அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அந்த சிலையை வைக்கிறதுக்கு, அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போல, அதற்குரியவர் இல்லாதவர்களும் பேர் போட்டு அவர்களும் போக தயங்கின நிலையில தூத்துக்குடிக்கு நான் போகும்போது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடியில கைது செய்யப்பட்டாங்க. என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது. ஆக நீங்க தேவருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் நின்று இருக்கேன். ஆனா என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்ல, இந்த படைப்பை வீழ்த்தணுங்கிறதுக்காக அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்தை. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்க கூர்மையா சில நேரங்கள்ல பார்த்திருக்கணும், எந்த சமூகத்தையாவது நான் கடைப்படுத்திருக்கேன், எந்த இனத்தையாவது நான் கடைப்படுத்திருக்கேன், எந்த தமிழ் குடிய, தமிழ் சாதிய அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நின்று இருக்கேன். ஆனா இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிட்டு, எதுக்கு இந்த அருவருப்பை எதுக்கு செய்யணும்? இதற்கு நான் ரொம்ப என் மேல, என் மண்ணை, என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர். என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்றா படிச்சவங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் இல்ல, புரிதல் மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு
எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு. அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் அல்பத்தனமா ஒரு வேலைய நீங்க வந்து நேர்ல பேசுறது, போன் போட்டு பேசுறது, நீங்க அதுல எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்றது. பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரில எல்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் இப்படி எல்லாமா அவங்க தாய் தந்த மூதாதைகள்லாம் எடுத்து நீங்க என்னடா மனுஷன், ஒரு குழந்தை என்ன தொண்டையில பிறந்த குழந்தைய தொண்டையில கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ எல்லாம் என்ன நீங்க செய்ய போறீங்க? ஆக இது திரைப்படத்துறையில் இல்ல, மனித குலத்திலே இருக்கக்கூடாது. ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்டமாக மட்டும் இல்லை, எதுலையுமே இருக்கக்கூடாது. ஆனா எல்லாரும் சொன்னது போல எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணுல வீழ்த்த முடியாது. சில காலம் மறைக்கலாம், அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல. செம்மணி புதைக்குழி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னு ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். என் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணுல நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துகிட்டு இருக்கு. படைப்பை போய் வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது. ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னன்னு சொல்றது, நான் முன்னாடி சொன்னது போல எனக்கு எதுவுமே இல்லை. தோழர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும், மேதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும். இந்த வரலாறுகள் எல்லாம் எடுத்துட்டு நான் சுகமா சாயறதுக்கு இல்லை, சரியறதுக்கு இல்லை, சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க, இந்த இனத்தின் எதிரிகளை தலைகுனிய வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவனோ இனி தலை தூக்க கூடாதுன்னு நிமிரும் போதை வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த படைப்பு எல்லாம். கவி பேரரசர் அவர்கள் சொன்னாங்க, அந்த வாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்த்து நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னு. படமும் அப்படிதான். இந்த படைப்பு, நான் இந்த படைப்புல இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு 35 பேர் வந்து அவங்க அந்த குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமாக்ஸ் மட்டும் ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே தான் காட்டுங்களேங்கன்னு 2 சீனை பார்த்துட்டு சரி உங்க கிளைமாக்ஸ் பார்க்கட்டுமே நான் போட்டு விட்டேன். நீங்க படமா பார்க்கும்போது அந்த இறுதி கட்ட காட்சி வரும். அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடின அந்த பாடல், வைரமுத்து அவர்களுடைய அந்த வரிகளும் ஜிவி பிரகாஷோடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும் சைந்தவி அவங்களுடைய குரலும், நீங்க வந்து கண்ணுள்ள எவரும், அவன் மொழி வேறையா இருக்கலாம், சாதி வேறையா இருக்கலாம், இனம் வேறையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அவன் கண்ணீர், அவன் கதறி விம்மி, அவன் கண்ணீர் கன்னத்துல ஒழிஞ்சு நெஞ்சில இருக்கு சட்டைய இதயத்தை நினைக்கும். என்ன ஒரு அறம் சுமந்த ஒருத்தனுடைய வரலாறுங்கிறது அது இடைவெளி இல்லாத ஒரு பெரும் நெருக்கத்தை மட்டும் ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிறத அந்த டப்பிங் கலைஞர்கள் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் கட்டி பிடிச்சி என்ன அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த இடத்துலயே என் படைப்புக்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிட்டேங்கிறது. நான் தமிழரசன் வரலாறும் பிரபாகரன் வரலாறும் எடுப்பதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படத்துடைய வெற்றியோடு சேர்த்து அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு தரிசனமாக உணர்ந்தேன். இந்த படைப்பு வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கலாம், இதை தாண்டி இங்க தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேல பாய்ச்சப்படுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். எது வந்தாலும் அதற்கு உரிய பதில சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பசி நேரம், சர்க்கரை சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய தொந்தரவு தான். என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். உணவு எல்லாரும் சேர்ந்து அருந்துவோம். அதுக்கு முன்னாடி உங்க கேள்விகளை கேளுங்க. நன்றி. நான் மறந்துட்டேங்க, மறந்துட்டேன். என்னன்னா நான் ஒரு திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுல நான் வெளியில இருந்துட்டேன். இந்த படம் எனக்கு பார்க்க முடியாம போயிட்டு. 2 முக்கியமான நண்பர்கள், முக்கியமானன்னா எனக்கு முக்கியமானவங்க இல்லை, இந்த தமிழ முக்கியமான ஒருத்தர். அவர்
இன்னொருத்தர் ஒரு மருத்துவர். அவங்க 2 பேரும் இந்த படம் பார்த்துட்டு என்ன இரவு கூப்பிட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா ஒரு பிரிவு போட்டோம். இரு கௌதம்னா திட்டிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும். இவன் என்னங்க இவன் ஒரு வேலை என்னங்க படம் எடுக்கிறான் அது பண்றான், எங்க அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், போய் கத்திப்பற மேம்பாலத்துக்கு கூட்டு போட்டுட்டு இருக்கான், நாங்க என்னங்க அவன் இப்படி ஆளாங்க, என்னங்க அது இப்படி எனக்கு திட்டுவாங்க, எனக்கு என் கூட தான் இருக்கிறாங்க. கௌதம சரிங்க படம் என்னங்க வர சொல்லுங்க அண்ணா, நல்லா எடுத்தாங்க படம், ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு, இல்லை இல்லை நீங்க பாருங்க ரொம்ப நல்லா அழுதுச்சோம் 2 பேரும். நான் வாழ்க்கையில் அழுதே இருக்க முடியாத அவங்க 2 பேரும் அப்படி சொன்ன எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. நான் அதை சொல்லணும், ஏன்னா கௌதமா நீ வந்து அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்ல வச்சிருக்க, எனக்கு அது மகிழ்ச்சி. தம்பி நீ தமிழ் நீ நல்லா வாடா வா, ஏன்னா நான் அந்த கடமை தவறிட்டேன். நல்லா வரணும். கௌதமன் கொஞ்சம் கூட ஒரு பகட்டு இல்லாமல் பிள்ளைய அந்த ஒரு தமிழ் உணர்வோட வளர்த்துட்டு இருக்காரு. நீ நல்லா வரணும். நீ வந்து என்ன பெரிய நடிகை ஆகிட்டு இந்த மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சரி, கேள்விகள் தொடங்கி விரைவில் முடிக்கலாம். எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டும். அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. நான் கேட்கிறேன், சரி 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 என்ன என்ன மத்த ஜாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க, மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கும்? இல்ல இல்ல அவர் பேசட்டும். ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க, அது எப்படிங்க, அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்திருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி சரி ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்துல வருது. பின்ன என்ன, உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. கேக்கட்டும். இப்ப என்ன கேட்டீங்க? இருங்க, அதாவது 2 பேருக்கு போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி. 2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா? முடிஞ்சா 2 பேரையும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. முயற்சி செய்யலாம். ஓகே, ரைட்.